ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ராகுல் வராரே தவிர மோடி வரல. ஒரு வலுவான தலைவர் அப்படி இமேஜ் சரியில்லையா? அதில் அதிமுக தொண்டனை என்ன நினைப்பான்? உச்சகட்ட தலைவராக தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு கருதுவதற்கோ நாம் வழிவகை செய்யக்கூடாது என்பது அண்ணாமலை கருத்து. மீண்டும் ஓபிஎஸ் மோடி ஆதரவாக தான் நிலைப்பாடு எடுக்கிறார். பாஜகவுக்கு பின்னால் இருக்கும் RSS ஏற்படுத்துது என்பது போல அது அதிகமாக புரியுது. அவங்களுக்கு என்ன லாபமா இருக்கு? ஏதோ RSS பாஜகவுக்கு மட்டும்தான், அதிமுகவுக்கு மட்டும்தான் ஆபத்து. விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்றாங்க. அப்ப இதான் நடக்குமா? வாய்ப்பு இருக்குதா? அரசியல்ல கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் பற்றி விவாதிப்பதற்காக நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், சமூக செயற்பாட்டாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட தோழர் TSS மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமறிங்க சார். அரசியல் நிலவரம் தமிழகத்தில் தேர்தலை ஒட்டி மாறிக்கொண்டே இருக்கிறது. பரபரப்பை எட்டி கொண்டு இருக்கிறது. இந்த சூழல் அமித்ஷா அவர்களுடைய கருத்து என்பது அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதாகத்தான் நம்ம சமூக வெளியிலையும் ஊடக வெளியிலும் அறிந்து கொள்ள முடிகிறது. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். ஆனால் அதிமுக தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. இந்த 2-3 மாதங்களிலேயே இது போன்ற ஒரு முரண்பட்ட கருத்துக்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவங்க வேண்டாம் எங்களுக்கு என்பது தான் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தலைவர், அதாவது பொதுச் செயலாளர் அவர் EPS எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு எடுத்திருந்தார். திடீரென்று ஒரு நாள் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அமித்ஷாவுடன் அவரை உட்கார வைத்து இந்த பக்கம் அண்ணாமலை, நயனானந்தன் இல்லை, அண்ணாமலை உட்கார்ந்து ஒரு நேர்காணல் இருந்தார். ஆனால் அப்போதைய தலைவர் அண்ணாமலையாக இருந்தார் மேடையில் இருக்கும் பொழுது. அது ஒரு பெரிய அதிர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு அப்போவே அதிர்ச்சி. அதாவது உட்கார வைக்கப்பட்டார். நீங்கள் அதான் சொல்ல வரீங்க? அதுதான், ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அழைத்து வரப்பட்டார். இல்லை, அதை அவர் உடல் மொழியில் காட்டினார். எடப்பாடி பழனிசாமி பேசவில்லைன்னு பலர் சொன்னாங்க. பேசவில்லை மட்டுமல்ல, அவர் எப்பவுமே நல்ல சிரிப்பார். ஊடகையாளர்களை பார்க்கும்பொழுது நல்ல சிரிப்பார். தவிர தன் கருத்துக்களை சொல்லும் பொழுதும் ஒரு நக்கலாக சொன்னாலும் சிரிப்பார். அங்கே எந்த ஒரு முகத்தோற்றமும் காட்டாமல் கொஞ்சம் உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தார். அப்படின்னா நெஞ்சை நிமித்திட்டு கூட அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்தார். அது கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு நான் உளமாற இணங்கவில்லை என்று காட்டுவது போல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயலலிதா இருக்கும் வரை வேண்டான்னு சொல்லி போட்டு பாஜகவை தள்ளி நிறுத்தியது என்பதான வரலாறுடைய தொடர்ச்சி அது. அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அங்கிருந்து மோடி வராரு. மறைவுக்கு பிறகுதான் வந்தாருன்னு பார்க்கணும். சுட்டி காட்டுனா, அதாவது ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ராகுல் வராரே தவிர மோடி வரல. அதுதான் அதில் கவனிக்கக்கூடிய. மோடியா லேடியான்னு கேட்டது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதற்கு பிறகு நடக்குது. அது மோடியா லேடியான்னு கேட்டுட்டு 2014, அப்புறம் 19 வருவதற்கு முன்பு 16லேயே இறந்துட்டாரு என்பதற்கு லேடியா மோடியான்னு கேட்டது காரணமா என்ற அளவுக்கு கூட ஒரு கருத்து இருக்கு நாட்டில். அப்போ அப்படி வந்தவரும் கூட என்ன செய்யறாருன்னு சொன்னால், OPS உடன் ஒரு நல்ல தட்டி கொடுக்குறாரு. சசிகலாவை தலையில் கை வைக்கிறாரு. இந்த தலையில் கை வைத்தல் என்பது அவர்கள் நம்புவதாக சொல்லி கொண்டிருக்கும் இந்து மத கலாச்சாரத்தில் நல்லதாகவும் அல்லதாகவும் கருதப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அது. ஏன்னா அதற்கு பிறகு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுறாங்க. சசிகலாவை தலைவராக தேர்வு செய்கிறாங்க. தேர்வு செய்யப்படக்கூடிய சசிகலா உடனடியாக தான் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்காக ஆளுநருக்கு கொண்டு போய் கடிதம் கொடுக்கணும். அப்பொழுது மகாராஷ்டிராவில் இருந்து இங்கே இன்சார்ஜ் ஆளுநர் தான் இருக்கார். ஆமாம், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு தான். அவர் வரவே மாட்டேங்கிறார், டெல்லிக்கு போயிடுறாரு. அவரை வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களா டெல்லியெல்லாம் நமக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அவர் வரவே இல்லை. ஆனால் அதற்கு பதில் என்ன வருதுன்னு சொன்னால், சிறைக்கு கொண்டு போவதற்கான தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்துடும், சிறைக்கு கொண்டு போயிடுவாங்க சசிகலாவை. முதலமைச்சர் ஆக்கிட வேண்டாம் என்பது போல ஒன்றிய அரசினுடைய தலைமை முடிவு செய்ததா
என்பது சுற்றுச்சூழல் சாட்சியங்கள் மூலம் கருதப்படுது. ம். சரி, அப்போ ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு மறுபடியும் இன்னொருத்தர் வந்து பலம் மிக்கவராக அதிமுகவுக்கு தலைமை வந்துவிடக்கூடாது என்று பாஜக தலைமை நினைக்கிறது என்பது போலத்தான் அந்த கருத்துக்கள் வந்தது. அதற்கு அடுத்து போகும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நியமிச்சுட்டு வேற போயிட்டாங்க. ம். அவரும் அதே குடும்பத்திலிருந்து வந்த ஒரு உறுதியான ஆள் என்ற பெயர் வருது. அப்போ இவங்க அங்கே பரப்ப அக்ரஹாரத்தில் இருக்கிற பொழுது சிறையில், இங்கு டிடிவி தினகரன் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் நிற்கிறாரு. நிற்கும் பொழுது வந்து அவர் வெற்றி பெற்று வந்துட்டார்னா அவர் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துருவார் என்ற நிலையில் அவர் மிகவும் அறுதியிட்டு உறுதியாக எதிர்த்து நின்றுவாரோ ம். ஒன்றிய அரசை என்ற கருத்து தான் நினைக்க முடியும் பாஜக. ம். அப்பொழுதும் கூட இபிஎஸும் போய் பணியாற்றுறாரு. ம். அதற்கு பிறகு அவரை வந்து ஊழல் பண்ணியதாக சொல்லி அந்த தேர்தலும் நிறுத்தப்படுது. ம். இதற்கு மத்தியில் என்ன நடக்குன்னு கேட்டால் ஒரு 40 ரெய்டு நடத்தப்படுது ஒன்றிய அரசால். ஒன்றிய அரசில் வந்து பொதுவாக ஆளும் கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் அல்லது மாற்றார் அல்லது எதிராக உள்ளவர்கள் இவர்கள் மீது ரெய்டு நடத்துவது போல ஒரு வருவாய்த்துறையினுடைய முறையவோ அல்லது அமலாக்கத்துறையோ பயன்படுத்துகிறாங்க என்பது போலத்தான் இந்தியாவெங்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் விவாதம், அரசியல் விவாதத்தில். அப்படி 40 ரெய்டு நடத்தப்பட்ட காரணத்தினாலேயே அதற்கு பிறகு எடப்பாடி டிடிவியுடன் வெட்டப்பட்டு தனியாக நிற்கும் பொழுதும் கூட ஓபிஎஸ் எடப்பாடியை இணைத்தது என்பதும் ஒன்றிய அரசு செய்ததாக ஓபிஎஸ் பிறகு சொல்கிறாரு. ம். மோடி சொன்னார், அதனால தான் சேர்ந்தேன்னு நம்ம சொல்லலை. இப்போ வந்து மீண்டும் வந்து ஓபிஎஸ் வந்து மோடி ஆதரவாக தான் நிலைப்பாடம் எடுக்கிறாரு. அப்பட்டமான பாஜக அனுதாபியாக தான் இருக்கிறார். ஆனால் வந்து அந்த அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படுகிறது, அமித்ஷா மூலமாகவோ இல்லை மோடி மூலமாக கொடுக்கப்படுகிறது. பாஜகவுக்கு பின்னால் இருக்கும் ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்துது ம். என்பது போல அது அதிகமாக புரியுது. இல்லை, அவங்களுக்கு என்ன லாபமாக இருக்க முடியும்? அதிமுகவோடு இணைஞ்சு பயணிச்சாதான் ஓரளவு சீட்டுகளை வந்து பெற முடியும் அப்படின்னு நிலை இருக்கிறது. இப்போ அதிமுக வெளியேற வைக்கக்கூடிய சூழலை ஏன் ஆர்எஸ்எஸ் உருவாக்க வேண்டும்? அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க தொகுதியில் பாஜக. கூட ஒரு 2 சீட்டு 6 தொகுதியில் வெற்றி பெறணும் என்பதோ எண்ணிக்கை கூட்டி காட்டுவது என்பதோ முக்கியம் இல்லை. ம். இங்கு வந்து சமூக பொருளாதார பண்பாட்டு அரங்கில் தங்களுடைய வெற்றி பெறாத ம். தோல்வி அடையக்கூடிய இந்துத்துவா கருத்தை ம். தமிழ்நாட்டில் புகுத்தி விட வேண்டும், புகுத்த முடியவில்லை என்பது மிக முக்கியம். ஓஹோ, அப்போ அதுக்கு உடன்பட்டு தான் அண்ணாமலை சில காய்கள் நடத்தினாரா? இல்லை, அண்ணாமலை விஷயம் வந்து அதனால தான் அதிமுக வெளில போச்சு. அண்ணாமலைக்கு பல்வேறு முகங்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஆ. அண்ணாமலை இன்றைக்கு வந்து அகில இந்திய பொறுப்பாளராக வருவார் என்பதை உறுதி செய்து இன்று காலை ஏடுகள்லாம் வந்தாச்சு. ம். புரியுதுங்களா? அண்ணாமலையை வந்து அதாவது எப்போ என்ன செய்வாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள உறவே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளைத்தான் அகில இந்திய பொதுச்செயலாளர் போடுவாங்க. ம். அப்போ அகில இந்திய பொதுச்செயலாளர் வந்து அமைப்பை கவனிக்கிறவர், ம். எல்லாவற்றையும் காய் நகர்த்துறவர். மாநில அமைப்பு செயலாளர், அகில இந்திய அமைப்பு செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர். ம். மாநில அமைப்பு செயலாளராக அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ஹாட்கோரை போடுவாங்க. ம். இங்கே கேசவ விநாயகத்தை போட்டிருக்காங்க. கூட்டணி அமைந்த பிறகு கூட ஒரு சர்ச்சையான சில கருத்துல சொல்லிட்டு தான் இருக்காரு. அண்ணாமலை இந்தி வேற சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. தான் இருக்காரு. இப்போ இதுல வந்து என்னன்னா, இப்போ அமித்ஷாவோட கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் வந்து இந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துறாரு. அது அந்த மேடையிலேயே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. மொழிபெயர்ப்பாளரும் அதான் சுட்டி காட்டுறாரு. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்க வந்து ஊடகங்கள்லாம் வந்து இட்டு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி மறுத்தாரு. கூட்டணி தானே தவிர கூட்டணி ஆட்சி அமையும் பிரிச்சு பேசுறாரு அதை பத்தி. ஆனால் அதன் பிறகு வந்து மதுரைக்கு வந்த அமித்ஷா மீண்டும் அதே கருத்து சொல்றாரு. அப்போ வந்து பூசி பொழுகிறாங்க அதிமுக. அதெல்லாம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமை தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சியில கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது தமிழ் நாளிதழ்கள் கொடுத்தக்கூடிய அவர் பேட்டியில வந்து திட்டவட்டமா சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கும்போது, இப்ப இந்த நிலைப்பாடு என்பது அதுக்கு வந்து ஒரு அது அதிமுகவில் வந்து வலுவான ஒரு எதிர்ப்பு வரலன்னு புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது அவர்கள் வந்து அதிகாரத்திற்கு வரணும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சியும் இருக்கிறது போல தான் அதிமுகவும் இருக்கு. அப்போ திமுக ஆட்சி 5 ஆண்டு ஆகிப்போச்சு, அப்போ மாற்றத்தை விரும்புவாங்க மக்கள், அதனால தாங்கள் வர முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்போ தாங்கள் ஆட்சிக்கு வருவது என்ற நம்பிக்கைக்காக பலரையும் அணி சேர்க்கணும் என்ற புரிதல் இருக்காங்க. இந்த பலரும் என்ற கட்சிகள் இருக்குதே தமிழ்நாட்டில் பெருவாரியாகவே என்னென்னா
பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ வாக்காள பெருமக்களுக்கு வந்து ஒவ்வாமை உள்ளது. அப்போ இந்த ஒவ்வாமையை வந்து உணர்ந்தவர்கள் தான் அதிமுக. அதிமுகவை நாம் சாதாரணமாக குறைத்து மதிப்பிடவும் கூடாது, அவருடைய வாக்கு வங்கியும் நாம் வந்து எளிதாக பார்க்கவும் கூடாது. அதிமுக மீண்டும் அந்த ஒற்றை தலைமையை, பாஜக விரும்பாத ஒரு ஒற்றை தலைமையை நிறுவி விட்டார் எடப்பாடி என்பதையும் நாம் மறுத்து பேச முடியாது. ஆனா இல்ல, அதெல்லாம் உண்மைதான். உண்மை. இப்ப அமித்ஷா வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்லியும் கூட அவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வலுவாக அமித்ஷாவுக்கு எதிர்கருத்து சொல்லல. மற்ற தலைவர்களாக சொல்லிட்டு இருக்காங்க, அங்கங்க ராஜேந்திர பாலாஜி பேசாத சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அவருடைய அந்த நீங்க குறிப்பிடுவது போல ஒரு வலுவான தலைவர் அப்படிங்கிற இமேஜ் சரியில்லையா? அதுல அதிமுக தொண்டனே என்ன நினைப்பான்? இல்ல அப்படி சொல்ல நினைக்கல. ஏன்னு கேட்டா நீங்க வந்து திமுக அதிமுகன்னு வாதத்துல உள்ள பதில் சொல்வதை வேணா சீரியஸா எடுப்பான். பாஜகவை தமிழ்நாட்டில் ரொம்ப சீரியஸா விவரம் தெரிந்தவர்கள் எடுக்க மாட்டாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் பற்றி கூட்டணியில 2 கட்சிகள் இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா கூட்டணியுடைய நிலைப்பாட்டை வந்து வேற ஒருத்தர் டெல்லியில இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்ப வந்து அவர் அமித்ஷா ஆட்டிவிக்கக்கூடிய பொம்மையா தானே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, புரிஞ்சுக்க முடியும். இல்ல அதான் இது வந்து மாற்று முகாமிலிருந்து வரக்கூடிய கருத்து. இந்த பொம்மைன்னு சொல்றதெல்லாம் பொம்மையாலாம் அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கட்சியினுடைய வரலாற்றுலையும் அப்படிப்பட்ட என்ன தடம்புரல் எல்லாம் நடந்திருக்கும். அதை சுட்டி காட்டிடுவாங்க மாறி மாறி. அதுதானே தமிழ்நாடு ஒவ்வொருத்தர் அரசியல் ரீதியாக. அதை வந்து அப்படி பார்க்க முடியல. என்னன்னு சொன்னால், எடப்பாடியை நிர்பந்தமாக நட்சத்திர ஹோட்டலுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுதே அமித்ஷா சொன்னதில் நீங்கள் சொன்னீங்களே கூட்டணின்னு சொன்னார், கூட்டணி ஆட்சின்னு. ஆனால் கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும்னு சொன்னாருன்ட்டு அது கமா போட்டு இடையில இப்படி பிட்வீன் த லைன்ஸ் படிக்கும்படி தான் கவனமாக சொல்கிறார் அமித்ஷான்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்தையும் சொல்கிறது, அண்ணாமலை கருத்தையும் நயனா நாகேந்திரன் கருத்தையும் சொல்வது. நீங்கள் வந்து எடப்பாடிக்கே போக வேண்டாம், அதிமுகவுக்கே போக வேண்டாம். அண்ணாமலை கருத்து ஒன்று, நயனா நாகேந்திரன் கருத்து ஒன்று. இதில் வந்து வெள்ளியடை மலையாக தெரிஞ்ச விஷயம். அதாவது அப்படியெல்லாம் அதிமுகவை தலைமை தாங்குவதற்கோ மேலே வருவதற்கோ எடப்பாடியை என்ன ஒரு உச்சகட்ட தலைவராக தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு கருதுவதற்கோ நாம் வழிவகை செய்யக்கூடாது என்பது அண்ணாமலை கருத்து. அதற்கு தான் அண்ணாமலை காய் நகர்த்தார். இப்போ தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸும் அந்த புரிதலில் இருக்கிறாங்க என்பதனால தான் அவங்க எடுத்த முயற்சிகளில் தான் மேலே வந்து மோடிக்கு சொல்வதோ அமித்ஷாவுக்கு சொல்வதோ ஓபிஎஸ்ஸை சேர்ப்பதோ அப்புறம் மறுபடியும் சேர்க்கணும்னு நினைப்பதோ இந்த விஷயங்கள் பூராவுமே நடக்கும். ஒவ்வொரு கட்டமும் வந்து அவர்களுடைய பங்கு என்பது தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தெளிவாக சொல்லுவாங்க, பாஜக மட்டும் இல்லை, நாங்கள் எல்லா கட்சிகளையும் வேலை செய்வோம். அதை கவனிக்க நான் வந்து அதனுடைய பாதகத்தை சாதாரணமாக பார்க்கக்கூடாது, அதனுடைய ஆபத்தை. ஏதோ ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு மட்டும்தான், அதிமுகவுக்கு மட்டும்தான் ஆபத்து, அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும், இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே எல்லா சமூகங்களுக்குமே ஆபத்து தான். புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் வந்து இதை வந்து எப்படி கருதுவதுங்கும் பொழுது அண்ணாமலையை தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய குறிப்பாக பார்ப்பனர்கள் தலைமையில் உள்ள ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைதான் வந்து இருந்தது. அவர்களே இதை வந்து சரி எடப்பாடியையோ அதிமுகவை எந்திரிக்க விடாமல் அழுத்துவதற்கு அண்ணாமலை சரியான காய் நகர்த்தல், அவரை பயன்படுத்தணும், பிஎல் சந்தோஷ் ஆளு என்பதற்காக செய்யறாங்கன்னா பார்த்துக்கிடுங்க. அவர்களுக்கு வந்து நோக்கம்தான், அதாவது முழுக்க முழுக்க இங்கே வந்து இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொண்டு இந்திய சூழலை மாற்றுவது. இப்போ நீங்க திரைமறையில் இருக்கக்கூடிய காட்சிகளை சொல்றீங்க, நான் திரையில வரக்கூடிய காட்சியை கேட்கிறேன். திரையில் உள்ள காட்சிகள் எல்லோரும் பேசியாச்சு, திரைமறைவு காட்சிகள் தான் வெளியே வரணும். இல்ல வெளில வந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டனோ சாதாரண ஒரு பொதுமக்களோ என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்போ என்ன மதுரையில் வந்து முருகன் மாநாடு நடந்துச்சு, அதில் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணி அவங்க வந்து வீடியோ காட்சி ஒளிபரப்புறாங்க, அந்த மேடையிலே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? இப்போ நீங்க வெளில வந்து நீங்க என்னதான் பூசி ஒழுகுனா கூட, கொள்கை வேற கூட்டணி வேற சொன்னாலும் கூட, இல்ல கொள்கை வேற கூட்டணி வேறையை தாண்டி கண்டனம் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அவங்களும் அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு உள்ள ஒரு வளர்ச்சிக்கு அவர்கள் கொடுக்கும் கண்டனம் வந்து அவங்களுக்கு போதும். ஏற்கனவே வந்து அண்ணாமலை வந்து அண்ணா ஜெயலலிதா போட்ட விமர்சனம் பண்ணாங்க, கூட்டணி விட்டு வெளில வந்தாங்க, அதுக்கு காரணமா சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, மேற்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த சமூக அடித்தளத்துடன் எழறார அவருக்கு எதிராக உடைக்கணும் என்ற அண்ணாமலையினுடைய அணுகுமுறை என்பதுதான் அங்க முக்கியம். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு என்ற சக்திகள் அண்ணாமலை ஏற்கவில்லை என்பது மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவகாரம். வெளியில
அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஜெயலலிதாவெல்லாம் பண்ணாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அரசியல்ல எல்லோருமே சொல்றது தானுங்க. ம், அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சொல்றதை மட்டும் கவனிச்சோம்னா ம், நமக்கு உண்மைகளே புரியாது. ம். யதார்த்தத்தில் உள்ள பின்னால் உள்ள விஷயத்தையும் சேர்த்து கவனிச்சா தான் விளங்கும். நுட்பமான விஷயம் வந்து ஒரு வாக்காளனாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா அதிமுக தொண்டர்கள் என்ன பார்க்கறது என்னன்னா, இந்த காட்சியை தான் பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக வந்து இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அதிமுகவுடைய எழுச்சி என்பது வேறு விதமாக இருந்தது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மோடியா லேடியா என்று கேட்டார் வந்து ஒரு போல்டான ஒரு தலைவரை வந்து பெற்றிருந்தது. இப்ப ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு விமர்சனம் என்னன்னா, அவர் தவழ்ந்து போய் தான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரு என்பது போல ஒரு விமர்சனம் இருக்கிறது. நீங்க என்னதான் வந்து சொன்னாலும் இது கூட என்னதான் நீங்க சொன்னாலும் இது எதிர் முகாமில் இருந்து வரும் இல்ல விமர்சனமாக உண்மையும் அப்படிதானே போன காட்சியில பாக்குறோம். எல்லோருக்கையும் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பின்னணியை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு வரலாற்று ட்ராக் இருக்கும். இல்ல அதன் தொடர்ச்சியாக இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க ஒரு பாஜகவை நீ கைப்பாவிங்கிற வார்த்தை நீங்க உடன்பாடு இல்லாட்ட கூட அவர்கள் ஆட்டுவிக்க மாதிரி தானே அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய இல்ல, எதிர்ப்பு கிளம்புது. யார் ஆடுறாங்கன்னா அது இந்திய துணைக்கண்டத்துல எதிர்க்கட்சிகள் என்று ஏன்னா சொல்லக்கூடிய ஐடி விங் வந்து ஏடிஎம்கேயோட ஐடி விங் வந்து கண்டனம் தெரிவிக்குது பெரியார் அண்ணாவுடைய விமர்சனத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஒரு அறிக்கை விட்டு பேட்டி கொடுத்து வைகை செல்வன் கண்டனம் தெரிவிச்சாரு, ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன் நான். எடப்பாடி பழனிசாமியினுடைய மனச்சாட்சிகளா தானே இவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது அந்த தொண்டர்களுக்கு போதுங்காங்க. ம், நீங்க வந்து ஏற்கவில்லை பாஜகவை என்பதுதான் சாரம். ம். அதுதான் அதனுடைய விடை. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தாக்கா வந்து தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்துல எதுவும் நடக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அதுதான் விஷயம். என்ன செய்றாங்க, விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்றாங்க. தாவேக விஜய் உள்ள வரலாம் என்பது போலதான் அங்கங்க லீடு கொடுக்குறாங்க. அப்ப இதான் நடக்குமா? வாய்ப்பு இருக்குதா? எந்த வாய்ப்பும் வரலாம்ல. ஆ. அரசியல்ல வந்து எந்த வாய்ப்பும் வரலாம், எந்த சூழலும் ஏன்னா வரலாம். விஜய் தெளிவா சொல்லிட்டாரு, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு பாஜகவை. இப்ப பாஜக வந்து அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட விஜய் வரமாட்டாரு. அப்படியே புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, இது நிலைப்பாடு. வந்து அதை தாண்டி விஜய் நேற்று என்ன சொல்றாருன்னா, ம். பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு மறுபடியும் அறிவிச்சாச்சு. ஆ. தெளிவாகவே. தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா. அப்ப அதிமுக காய் நகர்த்துது அப்படின்னா பாஜகவை கை கழுவிட திட்டமிட்டு இருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? உடனடியாக சில காய் நகர்த்தல் என்பதில் கீழிருந்து வளர்ந்ததுனால ம். எடப்பாடியிடம் அந்த ஒரு நிதானமான கூர்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். அதையும் கணக்கில் எடுக்கணும். ஏன்னா எல்லோரையுமே நம்ம சாதாரணமாக நினைத்து கொண்டு பார்க்கக்கூடாது. ம். இதுதான் சூழல். நீங்க சொன்னது மாதிரி நிகழ்வுகளும் நடக்கலாம். ம். ஆனால் பாஜகவினால் ஏதாவது இந்துத்துவ வாக்குகள் வந்து விடுமா அதிமுகவுக்கு என்று யாருக்குமா நப்பாசை இருக்குமானால், பாஜக கூட்டணியில் இருந்தால் இழப்பு இருக்குல்ல, ம். அதுதான் அதிகமாக இருக்கும் வரவை விட. ம். இதுவும் வந்து யதார்த்தமான நாம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுடைய மதிப்பீடும். ம். இது அதிமுக தொண்டர்களுக்கும் விளங்குது. ம். புரியாம இல்லை. அதனால தான் செரிக்க தயாரில்லை. அதனால தான் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு பொத்தாம் பொதுவாகவும் சரி, அதிமுக தொண்டர்களுக்கு குறிப்பாகவும் சரி, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒவ்வாமை இருக்கிறது பாஜகவுடன் என்பதை சொல்கிறோம். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு உள்ளுக்கு போய் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு அரோகரா தான் அதிகமாக இருக்கு. ம். ம். ஆமா அமித்ஷா பேசும்போது பெரிய அவர்களே வந்து கரகோஷம் இருந்துச்சு. அதிமுக தலைமை ஏற்க தயாரில்லை. ம். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலே மாற்றப்பட்டார் அப்படி கூட சொல்றாங்களே. இருக்கலாம். ம். அது வந்து அமித்ஷாவினுடைய காய் நகர்த்தல் என்பதாக இருக்கலாம். ம். புரியுதுங்களா? ஆனால் மோடியினுடைய காய் நகர்த்தல் வேறொன்று. ம். மோடிக்குத்தான் அண்ணாமலை எழுதுறாரு, 2 தொகுதி அதிமுக எடுத்தா 1 தொகுதி எங்களுக்கு வேணும் ம். பாஜகவுக்கு என்பதாக எழுதுறாரு என்ற விஷயங்களை சொல்பவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அண்ணாமலைக்கு அரோகரா போடுறவங்க. ம். அதனால அண்ணாமலைக்கு அரோகராவும் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் ஊடகங்கள் மூலம்னு பார்க்கணும். ம். அப்படி ஒரு செய்தி. அவர்களை பொறுத்தவரை இந்த எடப்பாடியையோ அதிமுகவையோ தலைமையில் உட்கார வைப்பதோ முதலமைச்சர் உட்கார வைப்பதோ அவங்க ஏற்கவில்லை. ம். அதனால அண்ணாமலை அதனால அமித்ஷாவுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் பேர்ல வந்து குறிப்பிடலையே. எடப்பாடி பழனிசாமி பேர் இதை குறிப்பிடலையே. எப்படி பார்க்கணும்னா, நட்சத்திர ஓட்டலில் எடப்பாடியை வைத்துக்கொண்டு முதல் பிரஸ் மீட் கொடுத்த அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னார். ம். இப்பொழுது ஊடகங்களை அழைத்து கொண்டு வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட காய் நகர்த்தலில் கொடுக்கப்பட்ட நேர்காணல் இருக்குதே டெல்லியிலிருந்து, அதில் அதிமுக காரர் ஒருவர் வருவார் என்பதாக சொல்லியிருக்கிறார். அது செங்கோட்டையன் கூட இருக்கலாம். செங்கோட்டையன் பாவங்க, அவங்க இல்ல ஏற்கனவே வந்து பிளவுபடுத்தி இல்லைங்க, நிலைமை வந்து அவரை வேற மாதிரி வந்து இருக்குங்க. வெளி உலகக்கே தெரிலங்க. ஊடகங்களுக்கும் எதிர் முகாமுக்கும் தான் ம். வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு ஆள். ம். அவன் வந்து மேற்கு மண்டலத்தில்
வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில், மக்கள் மத்தியிலும், வாக்காளர் மத்தியிலும் உள்ள நிலைமையை சொல்கிறேன். செங்கோட்டையனுக்கு இருந்த குறைந்தபட்ச செல்வாக்கெல்லாம் இல்லை, ஆதரவு கூட சுருங்கியும் குறுகியும் போயிடுச்சு. காரணம் எடப்பாடி பழனிசாமியா? அதுதான் அவர்கள் எப்படி பார்க்காங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் டாக்டர் சுப்ராயலுக்கு பிறகு 40-50 வருஷத்துக்கு பிறகு அம்மாள் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக போகிறாரு. அதனால எல்லா தரப்பில் உள்ளவர்களும் அவருக்கு என்பதாக ஒன்று இருக்கு. அதனால பலம் குறைவாக எல்லாம் பார்க்கக்கூடாது. இப்படி ஒன்று இருக்கு ட்ரெண்டு. அதனால வெளியில யூகங்கள் என்ன வேணா சொல்லலாம். ஆனால் சாராம்சம் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய காய் நகர்த்தல் என்பது தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாட்டில் இல்லாத இந்துத்துவாவை இருப்பதாக்குவது. ஏன்னா அவங்க இந்தியாவெங்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு என்று இல்லாததை ஒன்று சொன்னாங்க. நீங்க வடக்க பாஜக வெற்றி பெறும் மாநிலங்களுக்கே போய் பாருங்க. சாதி ரீதியாக உள்ள வாக்கு வங்கியை எப்படி எடுப்பது என்பதுதான் பாஜக வேண்டிய காய் நகர்த்தலாவே. அதான் இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுறதுல வந்து நான் புரிஞ்சிக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னன்னா, இப்போ அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்ததால் அதிமுகவுக்கு எந்த பயனும் கிடையாது, நட்டம் உண்டு. ஒன்று. இரண்டாவது, நட்டம் உண்டு. அதிமுக வந்து வாக்குடைய வங்கி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது, தேர்தல் நேரத்தில் பாஜகவை அதிமுக கை கழுவுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. பாஜகவே அதிமுகவை ஆர்எஸ்எஸ்னுடைய மனோநிலைக்கு உட்பட்டு, அண்ணாமலையினுடைய செயல் தந்திரத்திற்கு உட்பட்டு கை கழுவுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் கணக்கில் எடுக்கணும். வெறும் அதிமுகவினுடைய கெட்டிக்காரத்தனம்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அந்த நெருக்கடியை உருவாக்குறாங்க பாஜக, உருவாக்குறாங்க, அழகா உருவாக்குறாங்க. அவர்கள் அதில் எப்பொழுதுமே கை தேர்ந்தவர்கள். ஏன்னா நிதிஷ்குமாருடன் அவர்கள் போட்ட ஐக்கிய முன்னணி என்பது நிதிஷ்குமாருக்கு எதிராக சென்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் இதே சிராஜ் பஸ்வானுடைய மகனை எதிராக தனியாக அவர்களுடைய சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்க்காம எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனநாயக எண்ணிக்கையை குறைப்பது என்பதில் வெற்றி பெற்றாங்க. நிதிஷ்குமாரை செதுக்கி சின்னதாக்கி பிறகு கையில் எடுப்பது என்பதில் மீண்டும் மீண்டும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் என்ற மனிதனுடைய ஐக்கிய ஜனதா வரலாற்றில், சோசியலிச வரலாற்றில் அவர் சில சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி காட்டியதில் சாதிகள் தான் வாக்குகள், இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று இல்லைன்னு நிறுவனம் ஆகி போச்சு. இவங்களுக்கே மூஞ்சில் அடிச்சு போச்சு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கூடையே வந்து இணைச்சிக்கிட்டு வந்த ஒரு உத்தவ் தாக்கரேயினுடைய கட்சியவே உடைச்சாங்க. இந்த அளவுக்கு செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்கள் உடன் வருபவர்களை என்ன உடைப்பது என்பது ஸ்ட்ராட்டஜி, பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. அதிமுகவினுடைய வரலாற்றிலும் நான் அதுதான் அப்போ சொன்னேன், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து வந்தது என்பது. அதுலேயும் சரி, மற்ற ஐக்கிய ஜனதா கட்சியில் பீகார்லேயும் சரி அல்லது மகாராஷ்டிராலையும் சரி, இது அவர்களுடைய வேலையாக இருக்கு என்பது அனைத்து இந்திய அதிமுகவில் கீழே வர தெரியும் என்பதும் இன்னொரு கதை. நல்லது சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த் சார்பில் நன்றி.